ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிற டாபிக் வந்து மெடிசினல் கேஸஸ் ஆர் இன்ஹேலன்ஸ். மெடிசினல் இன்ஆர்கானிக், மெடிசினல் கேஸஸ் ஆர் இன்ஆர்கானிக் என்னது இன்ஹேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் நியூ சிலபஸ் நமக்கு வந்து 3 கேஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு, மூணாவது நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து பழைய சிலபஸ்லேயும் இந்த 3 கேஸஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் இந்த 3 தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதுவும் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். கண்டிப்பாக இதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு எம்சிக்யூ வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பேசிக்ஸ் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு மெடிசினல் கேஸஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சிஜன். இதனுடைய ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் O2 2 ஆக்சிஜன். அதனுடைய மாலிகுலார் வெயிட் வந்து 32 கிராம். ஸோ ஆக்சிஜன் எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்ஸ். நாம் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்ல போனால் இட் மஸ்ட், கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை. என்னது? must is for normal oxidative metabolisms. once நாம இன்ஹேல் பண்ணும்போது வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ள போகுது. உள்ள போன ஆக்சிஜன் வந்து என்னது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியா என்னது அங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுட்டு அந்த நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து ஆக்சிஜனை உள்ள இழுத்து என்னது ஒரு நல்ல ரத்தம் வழியா ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் கேரி பண்ணி எந்த டிஷ்யூக்கு தேவையோ அந்த டிஷ்யூக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த இடத்துல செல்லுலார் லெவலில் நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம்ஸ் வந்து நடக்குது. நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்குது. ஸோ அதனால் நிறையா வந்து ஏடிபி உற்பத்தி ஆகுது. அந்த ஏடிபி வந்து நமக்கு ஒரு எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இம்பார்ட்டன்ட். ஸோ காமனாக ஆக்சிஜன் மட்டும் இல்லை, இந்த மெடிசினல் கேஸஸ் வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரூ நாசல் டியூப்ஸ், மாஸ்க், இந்த வழியாக தான் நாம் யூஸ்வலாக அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய இந்த ஆக்சிஜனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இட் அட்மினிஸ்டர்ட் அட் ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் ஃப்ரம் 30 to 80% வரைக்கும் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதையும் தாண்டி நாம் ஃபுல் 100% ஆக்சிஜன் தெரப்பி வந்து கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து என்னது? ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, ஹைப்பர்பேரிக் O2 தெரப்பி. இதில் கிட்டத்தட்ட 100% ஆக்சிஜன்ஸ் வந்து 1.5 to 3 அட்மாஸ்பியரிக் அப்சல்யூட் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் 1.5 to 3 ABP ப்ரெஷரில் வந்து நமக்கு இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பிஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து எல்லா கண்டிஷன்ஸும் கொடுக்குறதில்ல, ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ், அதுக்கப்புறம் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்ஸ். ஸோ இது போல் எந்த கண்டிஷன்ஸில் வந்து நம்ம டிஷ்யூக்கு பாடிக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் தேவையோ அப்போ மட்டும் இந்த ஹைப்பர் பேரிக் தெரப்பிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ காமனாக ஆக்சிஜன் வந்து எப்படி கொடுக்குறாங்க, ஸோ எந்த அளவுக்கு என்னது ஆக்சிஜன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ். இட் இஸ் ஏ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் கேஸ். இதை வந்து எதுவும் மெமரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இட் சப்போர்ட் கம்பூஷன் மோர் தென் ஏர். ஸோ ஈஸியாக வந்து என்னது ஃபயர் ஆகக்கூடிய தன்மை இந்த ஆக்சிஜனுக்கு இருக்குது. ஏரோட கம்பேர் பண்ணும்போது ஃபயர் ஆகக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. பாருங்கள், இதனுடைய வெயிட், இதனுடைய டென்சிட்டி வந்து 1 லிட்டர் 0 டிகிரி செல்சியஸில் 760 mm ஆஃப் மெர்க்குரியில் ப்ரெஷரில் அதனுடைய வெயிட் பார்க்கும்போது 1.42 கிராம். ஸோ ஒவ்வொரு மெடிசினல் கேஸஸ்க்கும் வந்து ஒரு டென்சிட்டி வந்து இருக்கும். ஓகேங்களா? பட் மற்ற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய டென்சிட்டி வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ யூஸ்வலாக இப்போது இந்த ஒரு ஆக்சிஜன் இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ வால்யூம், ஸோ எவ்வளோ ப்ரெஷரில் வந்து இது ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்கள், 1 volume of oxygen, 1 parts of oxygen, and then 32 volume of water. 32 volume of water. Listen carefully. 1 volume of oxygen and then 32 volume of water with 7 volume of alcohol at
அட் 20 டிகிரி செல்சியஸில் வந்து என்னது இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக ஸ்டோர் பண்ணுறாங்க ப்ரெஷர் ஆஃப் 760 mm ஆஃப் ஹெச்ஜி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் வந்து யூஸ்வலாக ஸ்டோர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள மெட்டல் சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த மெட்டல் சிலிண்டரில் வந்து கம்ப்ளீட்டாக ஆஸ் சச் அப்படியே பியூர் ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு வால்யூம் ஆக்சிஜனும், அதே மாதிரி 32 டைம் ஆக்சிஜனுக்கு 32 டைம் வந்து வாட்டரும், 7 டைம் வந்து ஆல்கஹாலும் 20 டிகிரி செல்சியஸில் 760 mm ஆஃப் ஹெச்ஜி ப்ரெஷரில் வந்து மெட்டல் சிலிண்டரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸிலி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் இட்ஸ் பிகம் லிக்யூட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ப்ரெஷர் அதிகமாகவும் டெம்பரேச்சர் வந்து குறைய இட்ஸ் பிகம் ஏ லிக்யூஃபைடு கேஸ் வந்து லிக்யூடாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரிப்ரேஷன்ஸ். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் aqueous solutions of alkalis and acids. aqueous solutions of alkalis and acids. சிம்பிள். இங்கே பாருங்க, வாட்டர் 2H2O. இது வந்து எப்படி பிரியுது? என்னது H plus and 2OH minus பிரியுது எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரோலைசிஸில் வந்து என்னது ஒரு பக்கம் கேத்தோடு இருக்கும், இன்னொரு பக்கம் ஆனோடு இருக்கும். கேத்தோடு நெகட்டிவ் அண்ட் தென் ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? எலக்ட்ரோலைசிஸில் இங்கே கேத்தோடு இங்கே பாருங்கள், இந்த H ப்ளஸ் இருக்குது பாருங்கள், சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் H ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால் கேத்தோட நோக்கி வந்து அட்ராக்ட் பண்ணும்போது 2 எலக்ட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்னவா மாறுது? என்னது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸாக மாறுது, 2H மாறுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்தது இந்த ஹைட்ராக்சில் என்ன பண்ணுது? இது வந்து OH மைனஸ். ஸோ இது OH மைனஸ். அப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ், அதாவது ஆனோட நோக்கி இது என்ன பண்ணுது? இந்த ப்ளஸ் மைனஸ் போயிட்டு சேரும்போது நமக்கு ஒரு எலக்ட்ரானை வந்து வெளியில் விடுது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு எலக்ட்ரானை வெளியில் விடும்போது நமக்கு இங்கே பாருங்கள் வாட்டர் அண்டு ஆக்சிஜனாக கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், O2 மாலிகுல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸ்டோரேஜில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டால் எதுலேருந்து கொஷின் கேட்பாங்க? ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி சொன்னேன் இதில் வந்து எப்படி யூஸ்வலாக மெட்டல் சிலிண்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே இருக்கிற அந்த காம்போசிஷன் ப்ரொபோர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 ஆக்சிஜன், 32 மடங்கு வாட்டர், 7 மடங்கு ஆல்கஹால், 760 mm ஆஃப் ஹெச்ஜி, 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அதையும் தாண்டி என்னது ஸ்டோரேஜ், அந்த ஸ்டோர் பண்ணுற மெட்டல் சிலிண்டர் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, கலர் கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா இப்போது நாம் வந்து ஒரு குடோன்லேயோ ஒரு இடத்துலையோ வந்து ஒரு 3 மெடிசினல் கேஸஸ் வந்து வைக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒவ்வொரு மெட்டல் சிலிண்டரும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கலர் கோடர்லையும் வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன்ஸ் வந்து த பாடி பெயிண்டட் வித் பிளாக். ஸோ ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு மெட்டல் சிலிண்டர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாடி போர்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து இது பண்ணியிருக்கும். ஓகேங்களா? பிளாக் கலரில் வந்து இந்த பாடி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஷோல்டர் வந்து என்னது ஷோல்டர் வந்து யூஸ்வலாக ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் வந்து ஒயிட் கலர்லையும், ரிமைனிங் கீழே இருக்கிற அந்த என்னது பாட்டம் வந்து பாடி வந்து பிளாக் கலர்லையும் பெயிண்ட் பண்ணியிருக்கும். இங்கே அந்த ஷோல்டரில் வந்துங்க ஆக்சிஜன் சிம்பிள் வந்து அப்படியே பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில நேரம் வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து மெட்டல்லே வந்து O2 சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு அந்த ஒயிட் கலர் ஷோல்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூசஸ் வந்து காமனாகவே வந்து யூஸ்வலாக வந்து எதுக்கு இந்த ஆக்சிஜன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷனுக்கும் நாம் கொடுக்குற ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷனும் மாறுது. அதே மாதிரி எல்லா மெடிக்கல் கண்டிஷனுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஒரு சில பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஸோ காமனாக வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்ஸ் ஆர் எனி அதர் மெட்டல் பாய்சனிங்கோ சரி, எனி அதர் ட்ரக் அன்இன்டென்ஷனலாக ட்ரக் டாக்ஸிசிட்டி உள்ளே போயிடுது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதுக்கப்புறம் வந்து சம் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்,
சிஓபிடி, ஆஸ்துமா, எம்ஃபசிமா, ஸோ இந்த மாதிரி சம் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிசார்டர்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பல்மோனரி எடிமா, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக பல்மோனரி எடிமா வரும். அப்புறம் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்மோனரி எடிமா வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸ் ரிலேட்டட் வித் சம் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் தேவை வந்து நிறையா தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் லங்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுத்து ரத்தத்துக்கு போகாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஹைபாக்சியா வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹைபாக்சியானா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ அல்லது செல்லுக்கு அதனுடைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சரியான ஆக்சிஜன் அதுக்கு போய் சேரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அனாக்சிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம என்ன கொடுப்போம், இந்த ஆக்சிஜன்ஸ் வந்து கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்துங்க இந்த ஆக்சிஜன்ஸ் வந்து ஆசட் ஆக்சிஜன் பர்பஸ்க்காக மட்டும் கொடுக்குறதுல அலாங் வித் நைட்ரஸ் ஆக்சைடு கூட வந்து அனஸ்தட்டிக்ஸ் கூடயும் வந்து நாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஆக்சிஜனை வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் என்னது ஆக்சிஜன், O2. நெக்ஸ்ட் மெடிசினல் கேஸஸில் வந்து அடுத்தது பார்க்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு, CO2, கார்பன் டை ஆக்சைடு. இதனுடைய மாலிகுலார் வெயிட் வந்து 44.01 கிராம். ஸோ இது வந்து 32, அது வந்து 44, இதை விட அது அதிகம். இங்கே பாருங்கள், இதில் கார்பனும் ஆக்சிஜனும் இருக்குது. இதில் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் மட்டும்தான். ஸோ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுவும் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் கேஸ், soluble in water, and also it is become liquid by pressure at 31 degrees Celsius or என்னது reducing the pressures, ஓகேங்களா. ஸோ இட் பிகம் ஏ லிக்விஃபைட் பை ப்ரெஷர் அட் என்னது 31 டிகிரி செல்சியஸ் ஆர் என்னது 31 டிகிரி செல்சியோட கம்மியா. அண்ட் இது நேச்சுரலாகவே வந்து இட் இஸ் ஆசிட் டு லிட்மஸ், அசிடிக் இன் நேச்சர்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ். இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். கால்சியம் கார்போனேட் இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ யூஸ்வலாகவே இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துங்க நம்ம உடம்புல வந்து பாடி ஃப்ளூயிட் pH அண்ட் பிளட் பிளாஸ்மா pH வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோலுங்க. எப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போகுது, பர்ன் ஆகிட்டு மெட்டபாலிசம்ஸ் நடக்குது. அங்கே வந்து மெட்டபாலிசம்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து அது கூட என்ன வெளியில் லிபரேட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும், வாட்டரும் லிபரேட் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து என்னது வீனஸ் பிளட் வழியா, அதாவது என்னது இம்பியூர் பிளட், கார்பன் டை ஆக்சைடு பிளட் அப்படின்னு சொல்லுவோம். அது மறுபடியும் லங்ஸுக்கு வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போகுது. ஒரு சில டிசீஸ் கண்டிஷன்ஸில் என்னது உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக முடியாத நிலைமையில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிளாஸ்மா பிளட் pH வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், ஓகேங்களா. ஒரு சின்ன ஃபார்முலாவை உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இது சரியா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் எக்ஸ்ஹேல் ஆகலை அப்படின்னா உள்ளேயே தங்கிக்கும். அப்போ உள்ள தங்கின கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கார்போனிக் ஆசிட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. நம்ம உடம்புல ஒரு என்சைம் இருக்கு, கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம்ஸ், ஓகேங்களா. இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் என்ன பண்ணும், இதை உடைச்சி என்னது ஹைட்ரஜன் அண்டு பைகார்போனேட்டா மாற்றும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலை, பைகார்போனேட்டுக்கு ஒரு வேலை. பைகார்போனேட் வந்து அல்கலி, இது வந்து ஆசிட், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து இது determine the blood pH. இங்க நல்ல கவனிங்க, இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது, அல்லது உற்பத்தி ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகிறது வந்து குறையும் போது நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளட் pH வந்து பிளட் பிளாஸ்மா pH வந்து டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று சொல்லலாம் சிஸ்டமிக் அசிடோசிஸ். பட் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அண்ட் சிஸ்டமிக் அசிடோசிஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அண்டர்லைங் காசஸ்னால நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாக இருக்கு, அல்லது உற்பத்தி ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக உள்ள எக்ஸேல் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து சீராக உற்பத்தி ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது உடம்புல அதிகமாக தங்கவும் கூடாது. ஸோ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு டெஃபிஷியன்சியும் இங்கே
இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம ஃப்ளூயிட் அண்ட் பிளட் பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ரோல். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட பைகார்போனேட் அண்டு ஃபர்தராக வந்து என்னது மெட்டபாலிசம் ஆகி கார்போனேட் அண்டு ஹைட்ரஜன் அயனா நமக்கு மாலிகூல்ஸாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பாருங்கள். இதுவும் வந்து இட்ஸ் ஸ்டோர்ட் இன் மெட்டல் சிலிண்டர் at temperature not exceeding 31 degree Celsius. கார்பன் டை ஆக்சைடு வந்து மெட்டல் சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி இருக்கும்போது ஹை டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, கூலிங் பிளேஸில் வைக்கணும். 31 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து தாண்டக்கூடாது. இதனுடைய கலர் கோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில புக்ஸில் வந்து ஒரே சிம்பிளாக கிரே கலர்னு கொடுத்துருப்பாங்க. என்னது மெட்டல் சிலிண்டர் ஃபுல்லாகவே வந்து பிளைனாக கிரே கலரில் இருக்கும். ஒரு சில புக்கில் வந்து பாடி வந்து பிளாக், அதாவது ஆக்சிஜன் போல், அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கிரே கலரில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும். பாடி வந்து பிளாக் கலரும் ஷோல்டர் வந்து கிரே கலரில் இருக்கும். இந்த ஷோல்டர் கிரே கலரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ட்டு லேபிளிங் பண்ணியிருக்கும். இதுதான் இதனுடைய என்னது ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ். யூசஸ் நார்மலாக கார்பன் டை ஆக்சைடு வந்துங்க, கார்பன் டை ஆக்சைடு இட்ஸ் எ குட் ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட். இட்ஸ் எ குட் ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட். எந்த கண்டிஷனில் ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட் பண்ணிவிடும் அப்படின்னா, நம்ம ரெஸ்பிரேட்டரி சென்டர் நல்ல வேலை செஞ்சாதான் இது போய் என்ன பண்ணுவோம், ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட்டை போயிட்டு ரெஸ்பிரேட்டரி சென்டரை போய் ஸ்டிமுலேட் பண்ணி ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி சென்டரே வேலை செய்யலை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்து என்ன ஆகும், அப்படியே அதிகமாக தங்கி 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 நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேஷண்ட் டெத் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது இதனுடைய ரோல். அதே மாதிரிங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து அசச் அப்படியே கொடுக்கறதில்ல. கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து என்னது 5 to 7% ஆக்சிஜன் கூட கலந்து வந்து நம்ம கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்காக வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அசச் கார்பன் டை ஆக்சைடு அப்படியே கொடுக்கறதில்ல. அதே மாதிரி டு டிடாக்சிஃபை ஹெராயின் டாக்ஸின்ஸ், ஹெராயின் டாக்ஸிசிட்டிலேயே வந்து நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஃப்ரோசான் கார்பன் டை ஆக்சைடு, அதை ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து காமனாக சம் ஸ்கின் டிசீஸ்க்காக இந்த ட்ரை ஃப்ரோசான் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐசஸ் வந்து மேலே வந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து வச்சு தேய்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின் கண்டிஷன் லைக் ஆக்னே, எக்ஸிமா, சோரியாசிஸ், ஸோ இது போல் சம் ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து இந்த ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து காமனாக கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த பெவரேஜஸ், கார்போனேட்டட் பெவரேஜஸில் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய டென்சிட்டி, இதனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் 0 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரெஷர் 760 mm of Hgல வந்து இதனுடைய வெயிட் வந்து 1.977 கிராம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 1.429 கிராம். ஸோ ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அதிகம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான். இதனுடைய சினானிம்ஸ் என்னது? டை நைட்ரஜன் ஆக்சைடு. டை நைட்ரஜன் ஆக்சைடு, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு லாஃபிங் கேஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு லாஃபிங் கேஸ். திஸ் இஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் இதை விட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் சம்வாட் ஸ்லைட்லி ஸ்வீட் டேஸ்ட். Sweet is taste and readily soluble in water. இதுதான் இதனுடைய physical characters. இதனுடைய preparations வந்து இது ரொம்ப simple preparations. It is prepared by thermal decompositions of ammonium nitrate. Thermal decompositions of ammonium nitrate. இங்க பாருங்க, இது வந்து அம்மோனியம் நைட்ரேட். இது வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது, வாட்டராகவும் நைட்ரஸ் ஆக்சைடாகவும் தனியாக பிரியுது. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஸ்டோரேஜ். இது வந்து stored in metal cylinder not exceeding 36 degree Celsius. ஸோ இது வந்து 31 டிகிரி செல்சியஸ், இது வந்து 36 டிகிரி செல்சியஸில் வந்து என்னது கொஞ்சம் கூல் பிளேஸில் வந்து ரூம் டெம்பரேச்சர் நார்மலாகவே வந்து 25 டிகிரி செல்சியஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ரூம் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணுற இடம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர் குடோன்லேயோ அந்த ரூம்லேயோ பக்கத்தில் வந்து ஈஸியாக அந்த தீப்பற்றக்கூடிய தன்மை இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. காமனாக வந்து ஸ்டோர் ரூமில், ஃபார்மசி ஸ்டோர் ரூமில் வந்து சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வந்து ஸ்பிரிட்டோ, அல்லது அது பக்கத்தில் வந்து கஸ் கிளாத்தோ, அல்லது அது பக்கத்தில் வந்து காட்டன் கிளாத்தோ, அல்லது அது பக்கத்தில் வந்து எனி அதர் சம் சர்ஜிக்கல் காட்டன் மெட்டீரியல்ஸ்
ஓகேங்களா, உடன் மெட்டீரியல்ஸ் இது மாதிரி எதுவுமே ஈஸியாக தீப்பற்றக்கூடிய பொருள் எதுவுமே வந்து பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஆக்சிடென்ட்லி ஏதாவது ஆச்சு அப்படின்னா தீ வந்து சீக்கிரம் நிறையா பரவ வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர் வந்து மெட்டல் சிலிண்டர் வந்து கலர் கோடட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய 3 விஷயம் என்னது, ஆக்சிஜன், பாடி வந்து பிளாக் கலர், ஷோல்டர் வந்து ஒயிட் கலர். அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, பாடி வந்து பிளாக் கலர் அல்லது வந்து பாடி பிளாக் கலர் அண்டு ஷோல்டர் வந்து கிரே கலர், அல்லது சில புக்கில் வந்து கம்ப்ளீட் ஹோல் பாடி ஃபுல் சிலிண்டர் எல்லாமே வந்து பெயிண்டட் வித் கிரே கலர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த காம்போசிஷன் ப்ரொபோர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு 1.4 வால்யூம் ஆஃப் வாட்டர். நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு வாட்டர். நான் மறுபடியும் சொல்கிறேன், கார்பன் டை ஆக்சைடாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, நைட்ரஸ் ஆக்சைடாக இருந்தாலும் சரி, பியூர் கேஸஸ் அப்படியே ஃபில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு 1.4 வால்யூம் ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ் 760 mm ஆஃப் Hg ப்ரெஷர். இது வந்து என்னது, மெட்டல் சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் அண்டு காம்போசிஷன்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதனுடைய யூசஸ் எல்லாருக்கும் தெரியும். நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, இது வந்து அனஸ்தீசியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, அனஸ்தீசியா இண்டக்ஷன் பண்ணுறதுக்காகவும், இண்டக்ஷன் பண்ண அனஸ்தீசியா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் இட் ஹேவிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ராங் அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டி அண்டு மசில்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. மசில்ஸ் ரிலாக்ஸேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஒன்லி இன்ஆர்கானிக் கேஸ் யூஸ்ட் ஆஸ் எ அனஸ்தட்டிக்ஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலி 20 to 25% ஆக்சிஜன் டு ரெடியூஸ் ஹைபாக்சியா, என்னது அதனால் வரக்கூடிய பிரெயின் டேமேஜ். இப்போது நம்ம பியூர் நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் கொடுக்க மாட்டோம். நைட்ரஸ் ஆக்சைடு கூட அலாங் வித் சைமல்டேனியஸாக என்ன கொடுப்போம், 20 to 25% வந்து ஆக்சிஜனும் கொடுப்போம். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக நைட்ரஸ் ஆக்சைடே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆக்சிஜனுடைய என்னது ரத்தத்தில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் ப்ரெஷர், ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது அந்த மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகும். அப்போ வந்து நம்ம சிஎன்எஸ் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து பிரெயின் டேமேஜஸ் நடக்கும். ஸோ எதனால் பிரெயின் டேமேஜஸ் நடக்குது, அங்கே சரியான ஆக்சிஜன் இல்லாதனால. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு டிஷ்யூக்கும் சரியான ஆக்சிஜன் போய் சேரலைன்னா ஹைபாக்சிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஹைபாக்சியானால பிரெயின் டேமேஜ் ஆகாமல் இருக்கு. அது கூட 20 to 25% வந்து ஆக்சிஜன் கொடுப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லோவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னது 85 பார்ட்ஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடும், அதுக்கப்புறம் 15 பார்ட்ஸ் வந்து ஆக்சிஜனும் வந்து என்னது ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு கொடுப்போம் இண்டக்ஷன் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா அதில் 85% வந்து நைட்ரஸ் ஆக்சைடும் ரிமைனிங் 15% வந்து ஆக்சிஜனும் கலந்தது 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்து இண்டக்ஷன் பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 80:20 ப்ரொபோர்ஷன்ஸில் கொடுப்போம். அதாவது 80 நைட்ரஸ் ஆக்சைடும் 20% வந்து ஆக்சிஜனும் வந்து அனஸ்தீசியா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் இன்னைக்கு மெடிசினல் கேஸஸில் வந்து 3 முக்கியமான கேஸஸ் பார்த்தோம். ஒன்று ஆக்சிஜன், ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு, மூணாவது நைட்ரஸ் ஆக்சைடு. இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸை வந்து பார்த்துக்கோங்க. மெட்டல் சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மெட்டல் சிலிண்டரும் வந்து அதனுடைய கலர் கோடு எந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.